Hi friends, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பணம் சேமிக்க பெஸ்ட் ஏஜ் எது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பணம் சேமிக்க பெஸ்ட் ஏஜ் எதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குங்க. 20 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா சேவிங்ஸு, இப்போ நமக்கு ஏஜ் ஆகிடுச்சே சேவ் பண்ண முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின் ரொம்ப பேருக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் கிளியராக ஆன்சர் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உண்மையான ஆன்சர் நான் நேராக சொல்லட்டுங்களா? பணம் சேமிக்க பெஸ்ட் ஏஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ தாங்க. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தாங்க பெஸ்ட் ஏஜுன்னு நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் 20 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, இதுவரை சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலைன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணாத நாள் தாங்க நம்மளுக்கு லாஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டுங்க. இந்த 20 to 30 ஏஜ் தாங்க லைஃப்பில் பெஸ்ட் டைம் சேவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏஜில் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும், நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க சேவ் பண்ணுறதுக்கு. ஏன் இந்த ஏஜை வந்து கோல்டன் ஏஜ்னு சொல்கிறோன்னா, இந்த ஏஜில் வாங்குகிற சேலரி எல்லாமே நமக்கு சேவிங்ஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இருக்காது, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நம்மளுக்கு இருக்காது. நீங்கள் வாங்குகிற ஃபுல் சேலரியும் சேவ் பண்ணலைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 2000ஆவது நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்த 20 வயசில் நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அது பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்குங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 2000 தான் நமக்கு தெரியும், ஆனால் ஒரு 20 இயர்ஸ்க்கு லேட்டரை வந்து நமக்கு ஒரு பிக் அமௌண்ட்டாக வந்து அது கிடைக்குங்க. காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ப்ளஸ் காம்பவுண்டிங் தாங்க. இந்த ஏஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக வெல்த் பில்ட் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் இப்போ 20 ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். 30 to 40 இந்த ஏஜ் தாங்க லைஃப்பில் சீரியஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ், அப்புறம் கிட்ஸ் வருவாங்க, அப்புறம் ஃபேமிலி எக்ஸ்பென்சிவ் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகம் போகும்போது ஃபேமிலி எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகமாகும். இவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் வந்து 30 to 40 ஏஜில் வந்து ஸ்டேபிளாக இருக்குங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. இந்த 2 விஷயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். எந்த ஏஜில் சேவ் பண்ணாலும் கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளின் இருந்தால் எந்த ஏஜ்லேயுமே ஸ்ட்ராங்காக சேவிங்ஸ் நம்மளால் பண்ண முடியுங்க. ஸோ இந்த ஏஜில் தான் பண்ணணும், இந்த ஏஜில் தான் பண்ணணும் கிடையாது. 20 ஏஜில் பண்ணனா நம்ம கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் பல்க் அமௌண்ட் கிடைக்கும். ஏஜ் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம அதிகப்படுத்தணுங்க. மற்றபடி வந்து எந்த ஏஜ்லனாலும் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இயர்லியாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க. நீங்கள் 40 ஏஜ் வரைக்குமே சேவிங் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேவிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப லேட்டு தாங்க. ரொம்ப லேட்டாக சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், டென்ஷன் வேண்டாம். 40 ப்ளஸுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணாலும் சேவிங்ஸ் பண்ணுறது பாசிபிள் தாங்க. ஆனால் என்ன டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 20 வயசில் வந்து டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும். 40 ப்ளஸ் வரும்போது டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எஃபர்ட் வந்து அதிகமாக போடணும். அதிகமாக சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். 20 ஏஜில் வந்து ஒரு 2000 எடுத்து வச்சோம்னா இப்போ வந்து ஒரு 5000 நம்ம எடுத்து வைக்க வேண்டியது இருக்குங்க உங்கள் சேலரியிலேருந்து. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா மோஸ்ட் நீடட் திங்ஸ் மட்டும் வாங்கணுங்க. தேவையில்லாத செலவு கட் பண்ணணும். நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணுங்க. எந்த ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும்னு பார்த்து வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 ப்ளஸ் ஆயிடுச்சு, உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் 20 இயர்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கான நம்ம வந்து ஒரு செக்யூரான ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும். ஸோ வந்து அதுக்கான அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கணுங்க. லேட் ஸ்டார்ட் ஆனாலும் கன்சிஸ்டன்ட் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் வருங்க. ஸோ வந்து நீங்கள் நம்மளுக்கு 40 ஏஜ் ஆயிடுச்சே இதுக்கப்புறம் நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத அன்வான்ட் செலவு வந்து கட் பண்ணுங்கள், எல்லாமே பாசிபிள் தாங்க. இப்போ ரியல் கம்பேரிஷன் பார்ப்போம் 20 ஏஜுக்கும் 35 ஏஜுக்கும். 20 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணால் மந்த்லி 2000 சேவ் பண்ணால் போதுங்க. 20 இயர் லேட்டராக நம்மளுக்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும். ஏஜ் 35ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மந்த்லி வந்து 5000 சேவ் பண்ணணுங்க. அப்படி சேவ் பண்ணினா தான் நம்மளால் க்ரோத் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ எந்த ஏஜில் வேணாலும் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாங்க. ஆனால் எந்த ஏஜில் சேவ் பண்ணுறோமோ அந்த ஏஜுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். அப்படி பண்ணினா கண்டிப்பாக வந்து நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க.
நீங்கள் வந்து இப்போ தான் ஒரு காலேஜ் படிக்கிறீங்க முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் இல்லைன்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகுங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் 20 ஏஜில் இருந்தாலும் சரி 40 ஏஜில் இருந்தாலும் சரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த 3 டிப்ஸ் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி வந்த உடனே 20% சேவிங்ஸ்னு எடுத்து வச்சுக்கிறது. அது எந்த ஏஜாக இருந்தாலுமே இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்த சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து ஆர்டி இல்லை எஸ்ஐபி இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கீமில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் லைஃப்பில் இந்த மிஸ்டேக் மட்டும் எந்த ஏஜ்லேயுமே பண்ணிடாதீங்க. அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ஜாய் பண்ணலாம் பின்னாடி சேவ் பண்ணலான்னு மைண்ட் செட் வந்து எப்பயுமே வச்சிடாதீங்க. இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவோம், ஆனால் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண மாட்டோம், கஷ்டம்தான் படுவோம். ஸோ வந்து இன்றைக்கே சேவ் பண்ணலாம், ஃப்யூச்சரில் ஃப்ரீயாக இருக்கலாம். சேவிங்ஸ் வந்து டிலே பண்ணாதீங்க. எப்போயுமே சேவிங்ஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, மைண்ட் செட் வரலைன்னா கூட வர வச்சுக்கோங்க. சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க நம்ம லைஃப்பில். நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா சேவிங்ஸ் வந்து மஸ்ட்டுங்க. இன்கம் அதிகமாக இருந்தாலும் சேவ் பண்ணாமல் இருக்கிறதுங்க. இன்கம் அதிகமாக இருந்தால் சேவ் பண்ணாமல் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகப்படுத்துறதுங்க. இப்படியெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வருங்க. மணி இல்லாமல் கஷ்டப்படுவோம். ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா, பணம் சேமிக்க பெஸ்ட் ஏஜ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறனால தாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி சேவிங் ஸ்டார்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சேவிங்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏஜ் வந்து ஒரு விஷயம் இல்லைங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.